இந்த வார்த்தைகளை சிந்திக்க ஒரு கணம் எடுத்துக்கொள்வோம். தந்தை கொடுத்த அழகான அங்கி யோசேப்பின் சகோதரர்கள் உள்ளத்தில் பொறாமை தீயை மூட்டியது. அன்பு பொழிய வேண்டிய இடத்தில் வெறுப்பு வேரூன்றியது. யோசேப் அந்த இருண்ட வெற்று ஆழ்குழியில் தள்ளப்பட்ட போது அவர் அனுபவித்த தனிமையையும் வலியையும் ஒரு நிமிடம் நம் இதயத்தில் உணர்ந்து பார்ப்போம். வாழ்க்கையில் சில நேரங்களில் நாமும் கூட நமக்கு பிடித்தமானவர்களாலேயே தவறாக புரிந்து கொள்ளப்படலாம் அல்லது ஒதுக்கப்படலாம். நம்மிடம் உள்ள நன்மைகளைக் கண்டு மற்றவர்கள் பொறாமைப்படும்போது நாம் மிகுந்த மனவேதனை அடைகிறோம். ஆனால் ஒன்றை நினைவில் கொள்வோம். மனிதர்கள் யோசேப்பை குழியில் தள்ளினார்கள், ஆனால் கடவுள் அவரை அங்கே கைவிடவில்லை. அந்த துன்பத்தின் வழியாகவே ஒரு பெரிய மீட்பு திட்டத்தை இறைவன் தயார் செய்து கொண்டிருந்தார். இன்று நம்மையே கேட்போம், என் இதயத்தில் மற்றவர்கள் மீது பொறாமை என்னும் கரை படிந்திருக்கிறதா? அல்லது நான் மற்றவர்களால் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கும்போது இறைவனின் மறைமுகமான பராமரிப்பின் மீது நம்பிக்கை வைக்கிறேனா? இன்று ஒரு சிறிய செயலை செய்வோம். நம்மை பிடிக்காதவர்களுக்காகவும் நாம் யாரை பார்த்து பொறாமைப்படுகிறோமோ அவர்களுக்காகவும் ஒரு நிமிடம் இறைவனிடம் மனதார மன்றாடுவோம். வெறுப்பை விடுத்து மன்னிப்பையும் நம்பிக்கையையும் நம் வாழ்வில் ஏந்துவோம். ஆமேன். இந்த ஜெபம் உங்களை தொட்டிருந்தால் தினமும் எங்களுடன் ஜெபிக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். கடவுள் உங்களை ஆசிர்வதிப்பாராக.